ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்வீட்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க தீபாவளிக்கு. நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் தீபாவளிக்கு என்னென்னலாம் வாங்கினோன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் காமிச்சிருந்தேன். நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாரீ எங்கள் மாமியாருக்காக வாங்கின சாரீ. அவங்க காட்டன் சாரீ தான் வேணும்னு கேட்டாங்க. இது ஃபுல் காட்டன் சாரீ தான். நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. 740 ருபீஸு. நெக்ஸ்ட்டு நைட்டி ஒன்று வாங்கினேன். இது பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள், அந்த டான்ஸிங் டால் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது, 241. இன்ஸ்கர்ட் இது. இன்ஸ்கர்ட்லாம் பாருங்கள், இப்போல்லாம் இன்ஸ்கர்ட்டே டாப் ரேஞ்சுக்கு 300, 350, 400 அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இன்ஸ்கர்ட்டு 193 ருபீஸ் தான். நல்லா இருந்தது, 8 பார்ட்டு. நெக்ஸ்ட்டு இது தான் நான் வாங்கின டாப்ஸு. இது அனார்கலி மாடல் மாதிரி இருந்துச்சு. மேலே கொஞ்சம் மிரர் ஒர்க் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. கீழே அந்த சில்வர் கலர் லேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லேயும் சில்வர் லேஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டாப்பு. ரேட்டும் 400 சம்திங் தான். இதோட ரேட் 475. நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃப்ராக் மாடலில் ஒரு டாப் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஃப்ரில்லாம் வச்சு நல்லா இருந்தது. இதுவும் ஃபுல்லாக காட்டன் தான். நான் மோஸ்ட்லி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஒர்க் இருக்க மாதிரி டாப்ஸு அது மாதிரிலாம் எடுத்தோன்னா நம்ம எப்போயாவது ஒரு அக்கேஷனலாக தான் போட முடியும். அதனால் இந்த மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 377. இந்த சாரீ நான் சொன்னேன் இல்லையா, சிந்தட்டிக் சாரீ நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குன்னு. அதில் ஒன்று எடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது இந்த கலர் என் பையன் செலக்ட் பண்ணி கொடுத்தான், இதுதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அவன் செலக்ட் பண்ணி கொடுக்குறதே வாங்கிப்போம், இல்லைனா அப்செட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு வாங்கினேன். கலர் நல்லா இருந்தது. இதுதான் ப்ளவுஸு பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டிருந்தது. இது அந்த முந்தானி. இதோட ரேட்டு 343 ருபீஸ் தான். நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சாரீ எடுத்திருந்தேன். இது சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லலாம். இது சாண்டில் கலர் வித் ஒரு பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முந்தானி. ப்ளவுஸும் அதே கலர் தான். ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. புடவை அவ்வளோ வழன்னு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. என்கிட்ட மோஸ்ட்லி இந்த கலர்ஸ் கிடையாது. ரொம்ப லைட் கலர்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த கலர் நல்லா இருந்தது. இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரியில் நிறைய கலர்ஸ் இருந்தது, வெரைட்டிஸு. லைட் க்ரீனு, டார்க் க்ரீனு, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச், பர்பிள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. இதோட ரேட்டு 827. இந்த கலர் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு என் பையனுக்கான ட்ரெஸ்ஸு. அதனால் நானும் உட்காந்து காமிப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். என் பக்கத்தில் அவனுக்கு நிறைய ஷர்ட்லாம் வாங்கி எல்லாமே சின்னதாகிடுச்சு. ஏன்னா பசங்க வளர்ந்துட்டே இருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷர்ட் ஒரு 4-5 ஷர்ட் எடுத்தேன், டிஷர்ட்ஸு. இப்போது பசங்களுக்கும் ஷெர்வானி, கோட் சூட்டு, குர்த்தாலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கினா அந்த ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியுது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் அதெல்லாம் போட முடியுது. நெக்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்குள்ளே அந்த சைஸ்லாம் சின்னதாகிடுது. அப்புறம் யூஸ் பண்ணாமல் அதை 1000, 2000 கொடுத்து வாங்கி வேஸ்ட்டாக போகுது. அதனால் டிஷர்ட்டும் ட்ராயர் மாதிரி வாங்கிட்டேன். அவனுக்கும் அதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவனும் போட்டுக்கிறதுக்கு அவனுக்கும் ஈஸியாக இருக்குது. இதிலே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா அந்த பீட்ரூட் கலரு, டார்க்கு க்ரீனு, அப்புறம் இந்த மயில் பச்சை கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரு, வெந்தய கலர், இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 டிஷர்ட் வாங்கினேன். எல்லாமே ஒரு 250, 275 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ மெட்டீரியலும் நல்லாவே இருந்தது. ஆனால் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பெரிய அந்த ட்ரே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து தேடி எடுக்கிறதுக்குள்ளே சைஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ராயரும் வாங்கிட்டேன். இந்த மாதிரி தனித்தனியாக தான் வாங்கினேன் நான். நெக்ஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோடது. மோஸ்ட்லி ஜென்ஸுக்கெலாம் அதே தானே, அவங்களுக்கும் இதே மாதிரி பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஷர்ட்டு, இதை விட்ட வேறு ஒன்றும் இல்லையா. அவர் ஆஃபீஸ் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ஃபார்மல் பேண்ட்டாக ஒன்று வாங்கிட்டார். ரெடிமேடாகவே ஃபார்மல் பேண்ட் ஒன்று வாங்கிட்டோம். அதுவும் ரேட் பார்த்திங்கன்னா 538. ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று வாங்கினோம். அது நல்லா நேவி ப்ளூ கலரில் ஜீன்ஸு. இந்த ஜீன்ஸோட ரேட்டு 950. அடுத்தது ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கினார். டிஷர்ட்டும் நல்லா இருந்துச்சு. மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது. இதில் ஒரு மாதிரி அந்த மெரூன், நேவி ப்ளூ, கிரே கலர், ஒயிட்டு எல்லாம் மிக்ஸ்டான மாதிரி ஒரு காம்பினேஷன். அந்த பேண்ட்டுக்கும் இது மேட்சாக இருந்தது. அதனால் இதை தனியாக செலக்ட் பண்ணி வாங்கினோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். நல்லா இருந்தது. மெட்டீரியல் நல்லா சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தது. அடுத்தது ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கினேன்.
பேக் செக்ஷன் போகும்போது இந்த பர்ஸை பார்த்தோன்னே நிறைய பர்ஸ் இருந்தது. அது என்னமோ இது எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. டபுள் பர்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் யோசித்தேன், இதை எதுக்கு வாங்கியிருக்கணும், தேவையே இல்லை, நம்ம பார்த்ததெல்லாம் வாங்கிடுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 252 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல வாட்டி யோசிக்கணும், வாங்கினதுக்கப்புறம் யோசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.